அரசியலுக்காக கடவுளை சந்திரபாபு நாயுடு பயன்படுத்துவதாக திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டுவில் மாமிச கொழுப்பு கலக்கப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு குற்றம் சாட்டிய நிலையில் அது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் விளக்கமளித்தார். சந்திரபாபு ஆட்சியின் நிர்வாக குறைபாடுகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைக்கவும் மக்களை திசை திருப்பவும் பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக ஜெகன்மோகன் கூறினார். Government of Andhra Pradesh does not get involved in TTD matters. It's autonomous body. It's just a routine practice which is being twisted for political gains. திருப்பதியில் நெய் வாங்குவதற்காக நடைமுறைகள் தனது ஆட்சியில் மாற்றப்படவில்லை எனவும் முன்பு இருந்த நடைமுறைகளை பின்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். It's not new. Every 6 months TTD routinely calls for tenders. The criteria of qualification and these kind of things were not set recently. மேலும் தரச்சான்று பெற்ற நெய் மட்டுமே பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் எனவும் தனது ஆட்சி காலத்தில் 18 முறை தரமில்லாத நெய்யை நிராகரித்ததாகவும் தெரிவித்தார். லட்டு தயாரித்த நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த புகார் தொடர்பாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது. அதில் முதலமைச்சர் முன்வைத்துள்ள இக்குற்றச்சாட்டை உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது விசாரணைக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போது இதனை பொதுநல வழக்காக தாக்கல் செய்தால் வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுப்பதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் வினித் ஜிண்டால் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்திய நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக சர்ச்சை எழுந்த போதும் லட்டு விற்பனை வழக்கத்தை விட அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் லட்டுகள் விற்பனையாகும் நிலையில் வியாழக்கிழமை மட்டும் 3,20,000 லட்டுகள் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அடிக்கடி பெருமாள்ல போய் சாப்பிடுவோம். எங்க அப்பா எல்லாரையும் பார்த்து திருப்பதி லட்டு கொண்டாந்து கொடுப்பாரு. அந்த திருப்பதி லட்டு வாங்குறாங்க எல்லாரும் எங்கள்கிட்ட போன் அடிச்சு வாங்கிட்டு போவாங்க. இப்ப நாங்க எப்படி அந்த லட்டு எல்லாம் கொடுக்கறது? திருப்பதி யாரும் போயிட்டு வந்தா எனக்கு எங்க பிரசாதம்னு கேட்பாங்க. ஆனா இப்ப யாராவது திருப்பதி போயிட்டு வந்துட்டா லட்டுன்னு ஐயோ நீ போயிடுப்பா, ஆளை யாரு கேட்ட அதெல்லாம் வேணான்ற அளவுக்கு மோசொலிக்கிற அளவுக்கு சமீபத்திய இது வந்துட்டு இருக்கு. இது அரசியல் உள்நோக்கத்துக்காண்டி செய்யறாங்கிறது எனக்கு ஒரு டவுட் மனசுல ஒரு இது ஓடுது. இது மாதிரி லட்டு விஷயத்துல மிருக கொழுப்புகள் கலந்துக்கப்பட்டது உறுதி செய்யப்படுமே ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனை காரணமா இருந்த நபர் மேல தக்க நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் முன்னிலையில அம்பலப்படுத்தணுங்கிறது கோரிக்கை வைக்கிறோம். முக்கியமான கோயில்கள்லயே ஊழல் நடக்குது, பல வகையில ஊழல் நடக்குது, பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் தான். அது திருப்பதி இதுவரைக்கும் வராம இருந்தது, இப்ப வந்திருக்கு. திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் தரமற்ற நெய் விநியோகம் செய்ததாக கூறப்படும் திண்டுக்கல் ஏஆர் ஃபுட்ஸ் ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயார் செய்வதற்காக திண்டுக்கல்லில் இயங்கும் ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம் அனுப்பிய நெய்யில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த ஆலையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனத்தில் பால் பொருட்கள் தயாரிக்கும் இடத்தில் இருந்த கழிவுநீர் மாதிரிகளை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் கலைவாணி, ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட நெய் மற்றும் வெண்ணெய் மாதிரிகள் தரமானவை என முடிவுகள் வந்ததாக தெரிவித்தார். சார், இது ஃபர்ஸ்ட் ஜூலைல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு சார், தரமற்ற நெய் இங்கிருந்து போகுது அப்படின்னு மட்டும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அன்னைக்கே போய் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பார்த்து சாம்பிள் பட்டர் கீ ரெண்டும் எடுத்தோம். நல்லாதான் இருக்குன்னு சார் ரிப்போர்ட் வந்திருக்கு. மேலும் இந்த விசாரணையை மத்திய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை மேற்கொள்ளும் எனவும் கலைவாணி தெரிவித்தார்.
திருப்பதி லட்டு விவகாரம் கவலை அளிப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் அங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது என்றார். மக்களின் உணர்வுகளோடு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இவை தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் அரசாங்கங்கள் கோயில்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதனால்தான் தமிழகத்திலே நாம சொல்றோம். இதனிடையே திருப்பதி லட்டு பிரச்சனையை தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதக்கூடாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தவறு இனி நடக்காத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது இல்லை, சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துப்போம். இதுவே ஒரு தேசத்தின் மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு வருது. லட்டு விவகாரம் நாட்டின் பொது பிரச்சனை இல்லை எனவும் சீமான் குறிப்பிட்டார். குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டார். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கின. இந்த அமைப்பின் உச்சி மாநாடு அமெரிக்காவின் வில்மிங்டன் நகரில் இன்று நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா புறப்பட்டார். ரஷ்யா, உக்ரைன் போர், இந்தோ பசிபிக் பிராந்திய நிலவரங்கள் குறித்தும் 4 நாட்டு தலைவர்கள் விவாதிக்க இருக்கின்றனர். குவாட் உச்சி மாநாட்டுக்கு செல்லும் பிரதமர் மோடி பின்னர் அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பையும் சந்திப்பார் என கூறப்படுகிறது. குவாட் உச்சி மாநாட்டை தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் பிரதமர் மோடி உரை நிகழ்த்த இருக்கிறார். நேற்று பகலில் 100 டிகிரி வெயில் வாட்டிய நிலையில் சென்னையில் இரவில் பரவலாக மழை பொழிந்தது. சென்னையில் கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயல், வானகரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிந்தது. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் ஏற்பட்டது. புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிந்தது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்றிரவு 2 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் உருவானது. கீழ்பெண்ணாத்தூர், வேங்கிக்கால், கீழ்கச்சிராப்பட்டு, மேல்கச்சிராப்பட்டு, ஏந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் தேதியே கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவேக கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் கட்சி தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் மக்களின் பேரன்பு மற்றும் பேராதரவுடனும் அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய தவேகவின் கொள்கை தலைவர்களை பிரகடனப்படுத்தும் முதல் மாநாடு நடக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த மாநாட்டில் தங்களின் கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் மாநாடு நடக்க உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம் என்றும் விஜய் சூளுரைத்துள்ளார். தவேகவின் முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுவதாக விஜய் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தொடர்பான கேள்விக்கு அரசியல் கேள்விகளை தவிர்க்குமாறு நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். இதுகுறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அரசியல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தா நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தம்ப்நெயில்ல, உதயநிதி துணை முதலமைச்சர் வேறாரா, ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல, அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட கேட்டீங்க, சரி. அவர் பாவம் படப்பிடிப்புக்காக விமான நிலையத்துக்கு போறாரு. அவரை போய் வழிமறிச்சு இடம் கொடுக்காம, அவர் பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட போய் நீட்டு அவர் சொல்லிட்டாரு, எங்கிட்ட இந்த அரசியல் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க வச்சிருக்கிற தலைப்பு என்ன,
படிச்சா என்னன்னு தோணும்? உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகாரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். இப்படி அதனால பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இதுக்கு என்ன தமிழ் வைக்க போறீங்கன்னு தெரியல.